எத்தனை பேர் வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? முதல் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றதை நீங்க உணரணும், நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வரணும். தேவன் என்ன மன்னிச்சிட்டாருன்னு உங்கள்கிட்ட கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை நீதிமானா மாத்தி இருக்கிறார். அதனால வியாதி உங்களை முடங்கி போட முடியாது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. எப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹே வியாதி என்ன பிடிச்சு வைக்க முடியாது. எந்த படுக்கை அவனை பிடிச்சு வச்சிருந்துச்சோ அந்த படுக்கையை அவன் பிடிச்சு தூக்கிட்டு போறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி பண்ணிருப்பாரு. ஏன்னா அவன் தெருவில் போகும்போது எல்லாரும் அவனை பார்த்து கேட்டிருப்பாங்க, டேய் என்னடா பெட்டை தூக்கி தலைமையில வச்சுன்னு போயின்னு இருக்கிற. அவன் சொல்லுவான், அப்படியா சார், இங்க வாங்க என் கதையை சொல்றேன் உனக்கு. பல வருஷமா இந்த பெட்டி என்ன தூக்கி வச்சிருந்துச்சு, இன்னைக்கு இயேசுவை சந்திச்சேன், என் பாவத்தை மன்னிச்சு ஒரே பேக்கேஜ் சுகத்தையும் கொடுத்துட்டாரு. இனி இந்த படுக்கை என்ன சுமக்காது, நான் தான் இந்த படுக்கை சுமந்துட்டு போறேன். எது என்னுடைய பிரச்சனையா இருந்துச்சோ அது என்னுடைய சாட்சியாக மாறிடுச்சு, அது என்னுடைய சுவிசேஷமாக மாறிடுச்சு.